இங்க இணைந்ததுக்கு. அடுத்து நம்ம கூப்பிட போறது திரு மணியன் அவர்களை. அவர் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு எம்எஸ்பியோட ரசிகர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவர் வந்து இப்ப இங்க பேச போறது ஒரு ராஜா ராணியிடம் பாடல் கொடுத்து அவர் வந்து அவரோட கருத்து, அவரோட வியூஸ் இங்க ஷேர் பண்ண வராங்க. வாங்க திரு மணியன் அவர்களே. வணக்கம், வணக்கம் ஐயா, வாங்க. குட் ஈவினிங் எவரிபடி. குட் ஈவினிங், குட் ஈவினிங் சார். வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இப்ப நான் வந்து என்னன்னாக்க, நவம்பர் 9, 1967 ஸ்ரீதர் வந்து ஒரு படம் தீபாவளிக்கு வந்து சிவாஜி செல்லுக்கு ஒரு பெரிய விருந்தா கொடுத்தார். என்னன்னா அது வரைக்கும் அவர் வந்து முக்கோண காதல், முன்ஜென்ம காதல், காமெடி காதல்னு காதலையே சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் மூவி, அதுவும் பாரிஸ், ரோம், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி பிரான்ஸ், இந்த மாதிரி ஃபாரின் லொக்காலிட்டியில எடுத்து வந்துட்டு அது ஒரு ரிச்னஸை கொடுத்த ரிச்னஸா இருக்கணும் போட்டுட்டு, அந்த ரிச்னஸுக்கு அவர் செலக்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் நம்ம எம்எஸ்வி தான். இவர் என்ன பண்ணாருனாக்கா, இவர் சரியான ஆளு. இவர் என்னன்னாக்கா ரெக்கார்டிங் ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு அந்த பாரிஸ் ரோம் எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாரு. நம்ம அப்படியே உணர வச்சிருவாரு. வெரைட்டி இந்த ராஜாராணியம் பாட்டுல அவர் கொடுத்த வெரைட்டி ஆஃப் மியூசிக் இருக்கு இல்லையா, அவர் ஒருத்தரால் தான் முடியும். ஏன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது, அவரால் மட்டும்தான் முடியும். இது என்ன பாத்தீங்கன்னாக்க, மேஜர் ஸ்கேல்ல சங்கரபுரத்துல மேஜர் ஸ்கேல்ல இவர் வந்து அந்த பாட்டை இது பண்ணிருக்காரு. அது வந்து என்னன்னாக்க, இந்த கேரக்டர்ஸை உள்வாங்கிட்டு, கேரக்டர்ஸ் எப்படின்னு அதையும் உள்வாங்கிட்டு தான் பண்ணிருக்காரு. கதைப்படி ஹீரோயின் வந்து ஒரு பெரிய சமஸ்தானத்துக்கு இளவரசி. ஹீரோ வந்து அந்த சமஸ்தானத்துக்கு ஹை போலீஸ் கமிஷனரோட சன். இவங்க ரெண்டு பேரும் பிரான்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ பிரான்ஸ் எப்படி அப்போ இந்த ரொம்ப ஹைலி சாபிஸ்டிகேட்டட் அரிஸ்டோக்ராட்டிக் லுக் இந்த பாட்டுல வரணும். இப்போ ஒரு பெரிய உயர்பட்டத்துல இருக்கவங்க பாடுற டுவேட்ல வந்து நம்ம வந்து சுத்த கர்நாடகமாவோ இல்ல கிராமிய மெட்டாவோ டப்பாக்கு தவ பாடுவாங்களா? முடியாது இல்ல. அவங்க வந்து ஒரு ரிச்னஸா இருக்கும். அவங்களுடைய அந்த படிப்பு, அந்த எஜுகேஷன் மட்டும் இல்லாம அந்த எஜுகேஷன் கொடுக்குற கண்ணியம், ஆளுமை, அந்த இளவரசிங்க இந்த ஆளும் திறன் ரெண்டு பேருக்குமே. இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் பயங்கிறப்ப இவருக்கு ஆளும் தன்மை இருக்கு, அவ இளவரசிங்கிறப்ப கம்பீரம் இருக்கு. இது எல்லாமே உள்வாங்கிக்கிட்டு, இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த கேரக்டர்ஸ், இந்த சிங்கர்ஸ் அப்படி பாட வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் பாட்டு ஒரு இடத்துல கூட அது வந்து என்னன்னாக்கா எல்லாத்துலயும் கம்பீரம் இருக்கும். இசையரசியம்மா அதுக்கு கேட்க வேண்டாம், அவங்க அதுக்கு ஏற்றாப்புல கம்பீரமா தான் பாடிட்டு இருப்பாங்க. இதை பாத்தீங்கன்னாக்க என்னதான் தேடி பார்த்தாலும் ரிச்னஸ் குறைவோ ஒத்த ஸ்வரத்தை கூட நம்ம ஒரு நோட்டை கூட பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிலியூட்ல ப்ரிலியூட்னாக்க டபுளர் பெல், சர்ச் பெல் ஆரம்பிச்சு அது முடிச்சோன்னா வயலின் விறுவிறுப்பா வந்து அந்த காந்தாத்துல இருந்து உச்சஸ்தாயை எட்டி அப்படியே அங்கேயே நிற்கும். அங்கேயே நின்றோடனே பியானோ என்ன பண்ணோம், அதுக்கு மேட்சா பியானோ வந்து பியானோ அதுக்கு மேட்சா பியானோவும் ஒரு டியூனுக்கு வேற டியூன்ல பியானோவும் வரும். எப்படி கேட்ச் அண்ட் ரவுண்ட் பாணியில கேட்ச் அண்ட் ரவுண்ட் வெஸ்டர்ன்ல கேட்ச் அண்ட் ரவுண்ட்ல இந்த உச்சத்துல இந்த பியானோவையும் இந்த வயலின்ஸையும் யூஸ் பண்ணி எம்எஸ்வி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த பாட்டு வருது, என்னன்னாக்கா கீரங்க உடனே எடுத்துட்டு எல்லாமே உச்ச சொல்ற எல்லா சரத்துலையும் அந்த காந்தார சுதி உடனே எல்லாம் அப்படியே கீழே இறங்கின உடனே சுசீலா ஒரு ஹம்மிங் ஆரம்பிப்பாங்க. ட்ரபிளர் பெல் உடனே அதுக்கு ஏற்றப்பல உடனே பேங்கோஸ் தாளம். இதுக்கு இந்த படத்துல இந்த மியூசிக்ல பார்த்தீங்கன்னாக்க வெஸ்டர்ன்கிறதுல எல்லாமே பேங்கோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு பாரு, டபுளை யூஸ் பண்ணதே கிடையாது. பேங்கோஸ் என்னன்னாக்க இவங்க வந்து பேங்கோஸ் வந்து கிராமிய மட்டுக்கும் கொடுப்பாங்க, கொடுக்குன்னு கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை, பேங்கோஸையும் ரொம்ப லைட்டா கொடுப்பாங்க. தாளக்கட்டு ஒவ்வொரு சரணத்துக்கும் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு சட்டம் மாறிட்டே இருக்கும். பெங்களூர் சாலம் பட்டைய கலெக்டர் ரோம் நகர வீதியில ரோல்ஸ் ராய்ஸ் காரில் நம்ம போறாப்பல ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துது ஆரம்பத்துல இந்த ப்ரிலியூட்லயே. அதுக்கப்புறம் ராஜா ராணியிடம் ஒரு ரப்பரால ஆசை கொண்டான், வேண்டும் என்றான், இவள் நாளை என்றான், இசை பாராமல் இன்று தேராது என்றான். பல்லு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தாப்புல வந்து திரும்பி யோசிச்சு பார்த்தா டர்புலர் பெல், வயலின், சர்ச் பெல், வைப்ரோஃபோன், சைலோஃபோன், பியானோ, அப்புறம் இன்னும் சொல்ல முடியாது கணக்கு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரம்பெட்டு ஒண்ணுமே விடாம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணுவார். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அடுத்த சரணம் அடுத்த சட்டத்துல என்ன பண்ணாக்க இவங்க ரெண்டு பேர் நதியில ஆல்ஸ் நதியில ரைன் நதியில பயணம் போறாங்க. ரைன் நதியில பயணம் போற சமயத்துல அது கொடுக்க ப்ரிலியூட்ல என்ன பண்ணுவார்னாக்க அந்த ரைன் நதியை நமக்கு உணர வைப்பார்.
ரைன் நதி நம்ம கொண்டு வரப்ப ரைன் நதி கொண்டு வைக்கிறது எப்படின்னாக்க அந்த வயலினோட நதியோட நீரோட்டம் சாதாரணமா சமதளத்துல போகும். அப்புறம் டர் 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 டர்னு நீர் தண்ணீர் சுழற்சி நீர்ல சுழல் இருக்கும் இல்லையா, அந்த சுழற்சியை நமக்கு மைண்ட்ல கொண்டு வருவார். எப்பவுமே இவர் வந்து வார்த்தைகளுக்கு தான் இவர் வந்து இசை வார்த்தைகளுக்குள்ளதான் இசை அடங்கி மறைஞ்சிருக்கு. அது வெளிக்கொண்டு வருது சந்தை இசை புலம்ப. ஆமா, இதுல என்ன சார் வார்த்தை இருக்கு? இந்த பீரியட்ல என்ன, இந்த இன்டர்வியூல என்ன வார்த்தை இருக்கு? வார்த்தையே இல்லையே, இதுக்கு எப்படி இப்படி மியூசிக் கொண்டு வரனாக்க அடுத்த அப்புறம் அவங்க வந்து அந்த ரைன் நதியில பயணம் போறாங்க. அதுக்கு முன்னாலேயே நம்ம தயார் பண்ற ரைன் நதி பயணத்துக்கு நம்ம தயார் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடம் பண்ணிட்டு வாங்க சார் ஜாலியா நாம ரயில்ல ஒரு பயணம் போயிட்டு வரலாம், நம்மையும் கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது ரைன் நதி பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த அப்புறம் ஆவல்ஸ் மலையில சொல்லிட்டு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு ஆல்ஸ் மலையில பாடுறப்ப அந்த அந்த மலை சிகரத்தை அதுக்குள்ள இன்டர்வியூலையும் அந்த மலை அந்த மலை டிங் டங் அப்படின்னு அந்த அந்த மியூசிக்லயே அவர் வந்து நம்ம வந்து அந்த அந்த மலையோட இதை அதை வந்து ஒரு ஃப்ளூட் ஒன்று கொடுப்பாரு. அந்த ஃப்ளூட் என்னன்னாக்க மலையில ஃப்ளூட் அதை யூஸ் பண்றது என்னன்னாக்க ஃப்ளூட் வந்து எப்பவுமே காத்திசை கருவி. சோ இந்த மலையில இருக்க குளிர்ந்த காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்தை நம்ம ஃபீல் பண்றதுக்காக இந்த இடத்துல ஃப்ளூட்டை கொண்டு வருவார். ஃப்ளூட் அந்த இடத்துல காற்றை ஃபீல் பண்ணி ஃப்ளூட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த அப்புறம் ஒரு டைலாக் ஒன்று வரும். மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓட்ட. அந்த டைலாக் கவனிச்சீங்கன்னா டைலாக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வரும். பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக். என்ன மியூசிக்? முதல்ல பார்த்தேன் இந்த நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், அந்த இது அப்படியே மியூசிக் இந்த டைலாக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பேன். டைலாக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அதை கொடுத்து ஜூ 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 அப்படின்னு அதை கொடுத்துருப்பேன். இத மாதிரி அவர் பண்ணாததே கிடையாது. கச்சிதமா துளி கூட பிசிறே தட்டாம ரொம்ப அற்புதமா பண்ணிருப்பாரு அவர். அதுக்கப்புறம் வந்து அந்த சடு விளையாடுறது வெள்ளைய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. அந்த வயல் முடிஞ்சோட இது காதலில் ஒரு ரகமோ இது காதல் அறிமுகமோன்னு வார்த்தை வரும். இந்த வார்த்தைக்கு மியூசிக் பண்ணணும். இவர் என்ன பண்ணுவாருனாக்க கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. இதுக்கு முன்னாடி ப்ரிலூட் போட்டார். அந்த ப்ரிலூட்ல வந்து லாஸ்ட்ல அந்த அப்படியே இந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணிருக்காரு. இந்த வேர்டுக்கு அதை யூஸ் பண்ணி போட்டு இந்த வார்த்தைகளுக்கு அதை யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. அந்த இது காதலர் அறிவு அப்போ வந்து மியூசிக்கா வந்தது. இப்ப அந்த வார்த்தை அந்த இசை வந்து வார்த்தை வடிவப்படுது. அப்படி இசையும் வார்த்தையும் ஒன்னா கலந்து கொடுத்துருக்கிறவர். அதுக்கப்புறம் இந்த இது எனக்கு கடைசியில பாட்டு முடிக்கிறப்போ இதே டியூன் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன, அதுக்கப்புறம் ரோம் நகர் வீதியில பயணம் அப்படியே ரோட்ல நடந்து போற மாதிரி ரோம் நகர வீதியில 2 பேர் கை கொத்து நடந்து போறப்பல அதுலயும் ரிஷஸ் தான். ரிஷஸ் கொஞ்சம் கூட குறவே இல்லை. அப்படி ரோம் நகர வீதியில அவர் நடந்து போயிட்டு அங்க போய் பயணம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருனாக்க கடைசியில இந்த நேரத்தில் எது சுகமும் அந்த காதல் அறிமுக பாட்டு வார்த்தை இல்லையா அந்த மியூசிக்கை பண்ணி பாட்டை முடிப்பார். இப்படி கச்சிதம் துளிக்கூட பிசை தட்டாம எந்த இடத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கச்சிதமா மைண்ட்ல வாங்கி ரொம்ப சிறப்பாக கொடுத்ததால எம்எஸ்வி இஸ் ஆல்வேஸ் தி கிரேட். ரொம்ப ரொம்ப நன்றியா. ஆக்சுவலி ஒரு பாட்டை முழுசா கேட்டுட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க வந்து அந்த பாட்டை வந்து ஸ்பிளிட் பை ஸ்பிளிட் அதை வந்து தனியா அதை இதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. நம்ம நேர்களுக்கே அந்த பாட்டுல எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு வர்ச்சுவலா ஒரு கம்போசிங் ரூம்ல இருந்து எவ்வளோ கண்ட்ரீஸ் வந்து நம்மளோட நேர்கள் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல நீங்க சொன்னதுல நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரசிகருங்கிறது நீங்க சொன்ன அந்த மியூசிக்லயே எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து எம்எஸ்வி சார் கம்போஸ் பண்ண மாதிரியே இருந்தது நீங்க பேசினது. ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரு இதுக்கு கொடுத்த வேரியேஷன், அதுல எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ஸ் அதுல வந்து அவர் இம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம நேர்களுக்கு வந்து நிறைய இது ஒரு புதுவிதமான இன்ஃபர்மேஷன். ரொம்ப